சார் சார் ஸ்டார்ட் பண்ணுறதை பண்ணிக்கிறேன் சார். சார் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார். இன்னைக்கு நம்ம எஜுகேஷனில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இந்த மெயினாக நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 4 டாபிக் அனலைஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, அதாவது பள்ளி முன்பருவ கல்வி அப்படின்னு சொல்லுவோம். பள்ளி முன்பருவ கல்வி அப்படின்னும் அதை தான் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படி சொல்கிறோம். ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படி சொல்கிறோம். இல்லை ஒரு சிலதெல்லாம் டிஸ்பிளேல வராது. அப்படியே நீங்கள் அப்படியே வீடியோவை அப்படியே வாய்ஸ் அப்படியே ரீட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இது சார் அப்லோட் பண்ணிடுவார், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது பள்ளி முன்பருவ கல்வி அப்படின்றது வந்து யாருக்கு கொடுப்போம் அப்படின்னாக்க, சார் எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க. யாராவது கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஏன்னா நீங்கள் மியூட் யாராவது அன்மியூட்டில் வச்சுருந்தீங்கன்னா இறைச்சலாக இருக்கும். மூணு டு 6 வயதுள்ள குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற கல்வியை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பள்ளி முன்பருவ கல்வி அப்படின்றோம். பள்ளி முன்பருவ கல்வி, அதாவது 3 டு 6 வயசு உள்ள குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற கல்வியை வந்து என்ன சொல்கிறோம்னா பள்ளி முன்பருவ கல்வி அப்படின்றோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மழலையர் பள்ளி கல்வி அப்படின்னும் சொல்கிறோம். மழலையர் பள்ளி கல்வி. இப்போ பேசிக்காக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை வயதுள்ள குழந்தைகளுக்கு வந்து முன்பருவ கல்வி வந்து வழங்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, 2 to 5 வயதுடைய குழந்தைகளுக்கு நாம் வந்து அந்த முன்பருவ கல்வி அப்படின்றத வழங்குறோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 வயதுடைய குழந்தைகளுக்கு பள்ளி முன்பருவ கல்வி வந்து வழங்கப்படுகிறது. அந்த பள்ளி முன்பருவ கல்வியை நம்ம என்னென்ன பேர்லாம் சொல்கிறோம் அப்படின்னாக்க, குழந்தை பூங்கா அப்படின்னு சொல்கிறோம். அந்த குழந்தை பூங்கா அப்படின்றத என்ன அப்படின்னு சொன்னாக்க கிண்டர் கார்டன் அப்படின்றோம். குழந்தை பூங்கா அப்படின்றத என்ன அப்படின்னா கிண்டர் கார்டன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா குழந்தைகளை பேணும் பள்ளிகள், அதாவது நர்சரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகளை பேணும் பள்ளிகள். அப்புறம் விளையாட்டு குழு, அதாவது பிளே குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன, இந்திய நாட்டில் நடைபெற்று வரும் குழந்தை நலத்திட்டங்கள் என்ன அப்படின்னாக்கா ICDS அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா 1975 ஒரு கன்சர்ன் இருக்கு. இல்லை 1978 அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. பட் ஆனால் 1975 தான் கரெக்டு. இந்த ICDS அப்படின்றதுன்னா இன்டர்நேஷ்னல் ICDS, அதாவது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் என்ன அப்படின்னா ICDS. தமிழில் வந்து ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னாக்க 1975. 1975 ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட்ல ஸ்டார்டிங்கே அதுதான். ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னா பள்ளி முன்பருவ கல்வி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 3 to 6 வயதுள்ள குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற கல்வியை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க பள்ளி முன்பருவ கல்வி அப்படின்றோம். இதை வந்து மழலையர் பள்ளி கல்வி அப்படின்னும் சொல்கிறோம். இந்தியாவில் வந்து 2 to 5 வயதுடைய குழந்தைகளுக்கு பள்ளி முன்பருவ கல்வி வழங்கப்படுகிறது. இந்த பள்ளி முன்பருவ கல்விக்கு என்னென்னலாம் பேர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, குழந்தை பூங்கா, அதாவது கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் குழந்தைகளை பேணும் பள்ளிகள், அதாவது நர்சரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது வந்து என்னன்னா விளையாட்டு குழு அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பிளே குரூப்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம டாபிக் இங்கே வரும். உங்கள் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா கல்வியில் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குங்களா. அதில் வந்து உலகின் மிக பழமையான யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னாக்க நாலந்தா யூனிவர்சிட்டி. இங்கே வந்து என்ன பயிற்று மொழியாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க பாலி அப்படின்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் வந்து பயிற்று மொழியாக இருக்குது. உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் எது அப்படின்னு சொன்னாக்க நாலந்தா பல்கலைக்கழகம். அங்கே என்ன பயிற்று மொழியாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னாக்க பாலி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழியை பயிற்று மொழியாக பயன்படுத்தினாங்க. இங்கே பாலிகிராஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. பாலிகிராஃப்னா என்னன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலிகிராஃப் யாராவது பதில் சொல்கிறத வந்து அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். இல்லை யாரும் சொல்லலை அப்படின்னா ஒரு ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு நான் அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாலிகிராஃப் அப்படின்றது ஒன்றும் இல்லை. யாராவது பொய் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள கண்டுபிடிக்கிற மிஷினுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னாக்க அந்த பாலிகிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். உலகின் மிக பழமையான யூனிவர்சிட்டி எது அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம். இங்கே வந்து என்ன மொழியை வந்து பயிற்று மொழியாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னாக்க பாலி அப்படின்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜை வந்து பயிற்று மொழியாக பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் அப்படின்றது வந்து எந்த மொழிச்சொல் அப்படின்னாக்க லத்தீன் மொழிச்சொல். எஜுகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க
லத்தீன் மொழிச்சொல். எஜுகேஷன் அப்படின்றது என்ன மொழிச்சொல் அப்படின்னாக்க லத்தீன் மொழிச்சொல். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா பள்ளி கல்வி அப்படின்னு ஒன்று வருது. நம்ம வந்து முன்பருவ கல்விக்கு அடுத்தது நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா தொடக்க கல்வியை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தொடக்க கல்வியை தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். தொடக்க கல்வி அப்படின்றது என்ன அப்படின்னாக்க 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இருக்கிறத வந்து தொடக்க கல்வி அப்படின்னு சொல்லுவோம். 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொடக்க கல்வி. சட்டப்பிரிவு 45 எதை சொல்லுதுன்னு யாருக்கா தெரியுமா? சட்டப்பிரிவு 45 இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுக்கும். அனைவருக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வந்து கொடுக்குது. 46 என்னன்னு தெரியுமா? நலிவடைந்த பிரிவினர் கல்வி. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான சிறப்பு கவனம். அதாவது சட்டப்பிரிவு 46 வந்து எதை சொல்லுது அப்படின்னாக்கா எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தினுடைய சிறப்பு கவனம். அதான் என்னம்னா 46. 45 எதை சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்க வேண்டும் அப்படின்றது சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா 45. நமக்கு எஜுகேஷனில் வந்து ஒரு கொஷின் என்ன அப்படின்னாக்கா ஆர்டிகல்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தொடக்க கல்வியில் வந்து என்ன மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க 3 Rs அப்படின்ற ஒரு மெத்தடு. 3 Rs. இந்த 3 R அப்படின்றது என்ன அப்படின்னாக்க நான் ஏற்கனவே இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரீடிங், ரைட்டிங் அண்டு அர்த்தமெட்டிக். ரீடிங், ரைட்டிங் அண்ட் அர்த்தமெட்டிக். அதாவது ரீடிங்னா படித்தல், ரைட்டிங்னா எழுதுதல், அர்த்தமெட்டிக்னா எண்கணிதம். இதை சொன்னது யார் அப்படின்னாக்க எரிகாஷ். இதை சொன்னது யார் அப்படின்னு சொன்னாக்க எரிகாஷ். அதாவது தொடக்க கல்வியில் வந்து நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த 3R அப்படின்ற விஷயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த 3R அப்படின்னாக்க என்ன மீனிங் அப்படின்னாக்க ரீடிங், ரைட்டிங் அண்டு அர்த்தமெட்டிக். ரீடிங்னா படித்தல், ரைட்டிங்னா எழுதுதல், அர்த்தமெட்டிக்னா எண்கணிதம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாக்க இப்போ சில திட்டங்கள்லாம் இதை இந்த தொடக்க கல்வியை வந்து இது பண்ணுறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பொறுமான கல்வி முறை என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம எஜுகேஷன் பொதுவான கல்வி ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னா 10+2+3 அப்படின்ற சிஸ்டத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபாலோ பண்ணுறோம். அந்த 1லேருந்து 10 வரைக்கும் என்னம்னா ஸ்கூல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி 2 வருஷம், அதுக்கப்புறம் காலேஜ் வந்து 3 வருஷம். அதாவது பேசிக் எஜுகேஷனில் வந்து நம்ம பள்ளிக்கல்வியில் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இதுதான் ஃபாலோ பண்ணுறோம். அதாவது 10 ஆண்டுகள் பள்ளிக்கல்வி, 2 ஆண்டுகள் வந்து இடைநிலை கல்லூரி, அதாவது ஜூனியர் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் பியூசி அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து இளநிலை கல்லூரி, அப்புறம் இளங்கலை பட்டம் பேச்சுலர் டிகிரி வந்து 3 வருஷம். சரியா? இதை வந்து பரிந்துரைத்தது குழு எது அப்படின்னு சொன்னாக்க கோத்தாரி கல்விக்குழு தான் பயன்படுத்துது. அது எப்போ அப்படின்னு சொன்னாக்க 1964 to 66. இதனுடைய தலைவர் யார் அப்படின்னு சொன்னாக்க டாக்டர் கோத்தாரி தான். அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கல்விக்குழு. லாஸ்ட் பிஓவில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 1964 தொடங்கப்பட்ட குழுவுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கோத்தாரி கல்விக்குழு அப்படின்னு வரல. ஜஸ்ட் ஜென்ரலாக சிம்பிளாக கல்விக்குழு அப்படின்னு மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ கல்விக்குழு அப்படின்னு சொன்னாக்க யாரை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னாக்க டாக்டர் கோத்தாரியை வந்து இது பண்ணணும். அது எப்போ வருடம் அப்படின்னாக்க 1964 to 66. இவர் தான் என்ன பண்ணுவார்னா இந்த நடைமுறையை வந்து பயன்படுத்தணும், இந்த 10+2+3 ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இவங்க தான். அதே இதை ஃபாலோ பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னாக்க நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதாவது புதிய கல்விக் கொள்கை 1986 டாக்டர் ராஜீவ்காந்தி அவர்களால் கல்வி ஒரு அறைக்கூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுட்டு என்னென்னலாம் நீங்கள் பேசிக் எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுல மெயினாக சொல்லக்கூடியதில் இருந்து என்னம்னா இந்த ஸ்கீம் தான் 10+2+3. அதாவது ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுக்கு அடுத்ததாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க தொடக்க கல்வி. தொடக்க கல்வி அப்படின்றது என்ன அப்படின்னா 1 to 5 வரைக்கும் தான். இந்த தொடக்க கல்வி அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும்னு சட்டப்பிரிவு என்ன அப்படின்னாக்கா சட்டப்பிரிவு 45. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான பொருளாதார மற்றும் கல்வி முன்னேற்றத்தில் சிறப்பு கவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்ன அப்படின்னாக்கா 46. அதே மாதிரி இந்த தொடக்க கல்வியில் வந்து என்ன மெயினாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 3R அப்படின்ற விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ரீடிங், ரைட்டிங் அண்ட் அர்த்தமேட்டிக். படித்தல், எழுதுதல் மற்றும் எண்கணிதம். இதை சொன்னது யார் அப்படின்னு சொன்னாக்க எரிகாஷ். அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் பள்ளி கல்வி, 2 ஆண்டு இளநிலை கல்லூரி. இளநிலை கல்லூரின்றதா என்ன அப்படின்னா பியூசி. இப்போ வந்து பியூசி கிடையாது, நமக்கு தான் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் கொண்டு வந்துட்டாங்க 11th 12th. அதுக்கு அடுத்தது வந்து 3 ஆண்டுகள் இளங்கலை பட்ட படிப்பு, அதாவது பேச்சுலர் டிகிரி, பிஎஸ்சி, பிஏ இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிற எந்த கல்விக்குழு அப்படின்னாக்க
கோத்தாரி கல்விக்குழு தான். அப்போ வருடம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா 1964 டு 66. சிலதெல்லாம் வருடம் கேட்பாங்க. சிலர் இந்த வருஷத்துல வந்து உருவாக்கப்பட்ட கல்விக்குழு எது அப்படின்னு கேட்குவாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இந்த வருஷத்துல கோத்தாரி கல்விக்குழு. அந்த கோத்தாரி கல்விக்குழுவினுடைய சேர்மன் யார் அப்படின்னு சொன்னாக்கா டாக்டர் கோத்தாரி. இவரும் எதை தான் முன்மொழிகிறார் அப்படின்னு சொன்னாக்கா இந்த 10+2+3 ஸ்கீமை தான் முன்மொழிகிறாரு. இந்த கோத்தாரி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இந்தியாவினுடைய தலைவிதி அதன் வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற வேர்டை சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னாக்க டாக்டர் கோத்தாரி. இந்தியாவினுடைய தலைவிதி அதன் வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னாக்க டாக்டர் கோத்தாரி. அதுக்கு அடுத்தது என்னன்னா தேசிய கல்விக் கொள்கை, அதாவது நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன். இது ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றது என்னன்னா 1968 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஆனால் சக்ஸஸ் ஆகலை. அது வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பான வெற்றியை தரல. அதுக்கப்புறம் வந்து 1986 தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. தேசிய கல்விக் கொள்கை நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 படி இடைநிலை கல்வியில் சுற்றுப்புற விழிப்புணர்வு, அதுக்கப்புறம் அறிவியல், தொழில்நுட்ப, டெக்னாலஜி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில தான் 1986. இங்க குறிப்பிடத்தக்க புதிய அம்சம் என்னவென்றால் SSA என்ற திட்டமானது இடைநிலை கல்விக்கு ஒரு மாதிரி சேஞ்ச் பண்றாங்க. அதாவது எப்போ அப்படின்னு சொன்னாக்க இந்த SSA அப்படின்றது என்ன அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்ட்டு, சர்வ சிக்ஷா அபியான். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்க 2001 அனைவருக்கும் தொடக்க கல்வி தரணும் அப்படின்றது தான் என்ன அப்படின்னாக்க இந்த சர்வ சிக்ஷா அபியான். ஆனா இந்த சர்வ சிக்ஷா அபியான் வந்து எதனுடைய முன்னோடி திட்டம் அப்படின்னு சொன்னாக்க DPEP அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. DPEP அதாவது டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி அண்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய முன்னோடி திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த SSA அப்படின்றது என்னன்னா 2001 அனைவருக்கும் தொடக்க கல்வி வந்து தரணும் அப்படின்ட்டு. இந்த RMSA அப்படின்றது என்ன ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்ற பெயர்ல விரிவுபடுத்துறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 2010 அனைவருக்கும் இடைநிலை கல்வி வந்து தந்துடணும். 2010 அனைவருக்கும் இடைநிலை கல்வி தந்துடணும் அப்படின்றத நோக்கம் தான் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். சம்டைம்ஸ் வந்து இதனுடைய அப்ரிவேஷன்ஸ் கூட கேட்கலாம். RMSA விரிவாக்கம் என்ன, SSA விரிவாக்கம் என்ன, அதுக்கப்புறம் MLL நீங்க ஒன்று படிச்சிருப்பீங்க, மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங். அதை சொல்றது யார் அப்படின்னாக்க இந்த புதிய கல்விக் கொள்கையே சொல்லும். குறைந்தபட்ச கற்றல் அடைவுகளை பத்தி பேசுறது யார் அப்படின்னு சொன்னாக்க இந்த நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான். நியூ நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி அது எப்போ அப்படின்னு சொன்னாக்க 1986. அதாவது SSA அப்படின்றது என்னன்னா சர்வ சிக்ஷா அபியான். இதனுடைய நோக்கம் என்னன்னா 2001 எல்லாத்துக்கும் தொடக்க கல்வி தந்துடணும். அதுக்கப்புறம் இதனுடைய திட்டத்தை தான் என்ன பண்ணா ஜஸ்ட் வேற ஒரு நேம்ல வந்து விரிவுபடுத்துறாங்க. ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய நோக்கம் என்னன்னா 2010 எல்லாத்துக்கும் வந்து இடைநிலை கல்வி வந்து போய் சேர்ந்துடணும் அப்படின்றது. அதுக்கு அடுத்ததான் கலைத்திட்டம் அப்படின்னு ஒன்று. கலைத்திட்டம் எதுக்கு அப்படின்னாக்க ஒரு பிளானை ரெடி பண்றோம். அந்த பிளானை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்றது தான் என்ன அப்படின்னா கரிக்குலம் அப்படின்னு சொல்லிட்டு. கலைத்திட்டம் வந்து எதுக்கு உருவாக்குறாங்கன்னா இந்த 10வது 12வது வகுப்புல வருஷம் இறுதி ஆண்டு வருது இல்லையா, அப்போ வந்து ஒரு பொது தேர்வு வந்து கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த திட்டத்தை வந்து கலைத்திட்டத்தை வந்து ஃப்ரேம் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாக்க ஸ்கூல் எஜுகேஷன் போர்ட்ஸ். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்னென்ன டாபிக் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்னா என்ன? யார் வேணாலும் சொல்லலாம். எல்லாரும் குரூப்ல இருக்கீங்களா? சரி, ஓகே, நான் அடுத்ததுக்கு போயிடுறேன். நான் எல்லாரும் கேக்குதா நான் பேசுறது? ஓகே மேம். சரி, ஓகே சார், நான் அடுத்த டாபிக் போயிடுறேன் சார். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஸ்கூல் எஜுகேஷன் போர்ட்ஸ். அதாவது பள்ளி கல்வி வாரியங்கள். இதுல மெயினா ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க NCERT அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னாக்க NCERT அப்ரிவேஷன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். என்ன NCERT அப்ரிவேஷன் அப்படின்னா யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் ஆல்ரெடி அங்க இருக்கு. நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்.
இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன அப்படின்னாக்கா என்சிஆர்டி. இந்த என்சிஆர்டியினுடைய அப்ரிவேஷன் வந்து பிஓவில் வந்து ஒரு வருஷம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னாக்க புதுடெல்லியில இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னாக்க புதுடெல்லியில இருக்கு. அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னாக்க இது இந்தியா முழுசும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு கலை திட்டம் உருவாக்கம் சார்ந்த பணிகளை வந்து எது செய்யுது அப்படின்னு சொன்னாக்க இந்த என்சிஆர்டி செய்யுது. இது இல்லாம நிறைய பணிகளை செய்யுது. இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க மத்திய அரசால 1961ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மத்திய அரசால 1961 என்சிஆர்டி வந்து உருவாக்குறாங்க. இந்த என்சிஆர்டியினுடைய முக்கிய வேலை என்ன அப்படின்னாக்க பாடத்திட்டம், பாட நூல் தயாரிக்கிறது, அப்புறம் கற்பித்தல் கருவிகளை தயாரிக்கிறது. இதனுடைய பள்ளிகளுக்கான கல்வி பணி, அதாவது பாடத்திட்டம். என்சிஆர்டியினுடைய முக்கிய வேலை என்னன்னா பாடத்திட்டம், அப்புறம் அதுக்கான பாட நூல், அப்புறம் கற்பித்தல், அதாவது டீச்சிங் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து தயாரிக்கிறது என்ன நிறுவனம் அப்படின்னு சொன்னாக்க இந்த என்சிஆர்டி தான். அதே போல் பள்ளிக்கல்வி வளர்ச்சிக்கான தொழில்நுட்ப உதவி மற்றும் படிப்பு சார்ந்த உதவியை வழங்குறது எது அப்படின்னு சொன்னாக்க இந்த என்சிஆர்டி தான். அதாவது என்சிஆர்டி அப்படின்னாக்க நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அதாவது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நியூ டெல்லியில் இருக்குது. இது யார் உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க 1961 செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து இதை ஃபார்ம் பண்ணுறாங்க. இதனுடைய பள்ளி கல்விக்கான வேலை என்ன அப்படின்னா பாடத்திட்டம் தயாரிக்கிறது, பாட நூல் தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் கற்பித்தல் கருவிகளை தயாரிக்கிறது யார் அப்படின்னு சொன்னாக்க இந்த என்சிஆர்டி தான். அதே மாதிரி வந்து ஆசிரியர் பணிகளுக்கான ஆசிரியர்களை உருவாக்குவதிலும் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சியை வழங்குறது எந்த நிறுவனம் அப்படின்னாக்க இந்த என்சிஆர்டி தான். அதாவது ஆசிரியர் பணிகளுக்கான ஆசிரியர்களை இப்போ வந்து ஒரு டீச்சர் வந்து இப்போ ஒரு ஸ்கூலுக்கு தேவை அப்படின்னு சொன்னாக்க அந்த டீச்சரை ரெடி பண்ணுறது யார் அப்படின்னாக்க இந்த என்சிஆர்டி தான். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இப்போ டீச்சரில் ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பணியிடை பயிற்சி, அப்புறம் பணி முன் பயிற்சி, சேர்றதுக்கு முன்னாடி வந்து ட்ரைனிங்கு, அப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் ட்ரைனிங்கு, இதை கொடுக்குறது யார் அப்படின்னு சொன்னாக்க இந்த என்சிஆர்டி தான். நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இதை யார் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு சொன்னாக்க 1961. மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்லாம் இங்கே இல்லை, நான் அப்படியே ஒரு கோர்வையாக சொல்லிட்டு இருக்கேன், அப்படியே இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அப்பப்போ இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். என்சிஆர்டியினுடைய தலைவரை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்டர்னா தமிழில் இயக்குனர் அப்படின்னு சொல்லுவோம். இதை யார் தலைவராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க எம்ஹெச்ஆர்டி அப்படின்ற தலைவர் தான் இதுக்கு தலைவராக இருப்பார். எம்ஹெச்ஆர்டினா யாருக்காவது மீனிங் தெரியுமா? Ministry of Human Resource Department. Ministry of Human Resource Development. Ministry of Human Resource Development. தமிழில் வந்து மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்திய பேரரசின் அமைச்சகங்களான கல்வி, சுகாதாரம், அதுக்கப்புறம் வந்து இளைஞர் நலத்துறை, சமூக நலத்துறை, இதை நாலுத்தையும் பார்த்துக்கிறது யார் அப்படின்னு சொன்னாக்க இந்த எம்ஹெச்ஆர்டி தான். இந்த எம்ஹெச்ஆர்டி வந்து எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஆனால் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். என்சிஆர்டி வந்து 1961, ஆனால் எம்ஹெச்ஆர்டி வந்து எப்போ தான் உருவாக்கியிருப்பாங்கன்னா 1985 தான் உருவாக்கியிருப்பாங்க. 1985. ஆனால் இது எதனோட இணைத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க எம்ஹெச்ஆர்டியை பள்ளிக்கல்வி மற்றும் முறைசாரா கல்வித்துறை அப்படின்றத விட எதை இணைச்சிருப்பாங்கன்னா இந்த எம்ஹெச்ஆர்டி வந்து இணைச்சிருப்பாங்க. ஆண்டு வந்து எப்படின்னா 1947. நான் அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து இதனுடைய தலைவர் யார் அப்படின்னு சொன்னாக்க எம்ஹெச்ஆர்டியினுடைய அமைச்சர் தான் இதுக்கு தலைவராக இருப்பார். அதே மாதிரி இந்த ஃபண்டு இதுக்கு யார் கொடுக்குறது அப்படின்னு சொன்னாக்க என்சிஆர்டி நிதி வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க மத்திய அரசு தான் ஃபண்டு வந்து அலாட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ என்சிஆர்டி பற்றி தகவல்கள் போதும் தானே. என்சிஆர்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 1961. அதனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னாக்க பள்ளிகளை குறித்த தகவல்களை, அதாவது விஷயங்களில் மத்திய மாநில அரசுக்கு உதவுறது தான், அறிவுரை வழங்குறதுக்கு இந்த என்சிஆர்டி பயன்படுது. அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வி வளர்ச்சிக்கான தொழில்நுட்ப வசதி மற்றும் படிப்பு சார்ந்த வசதியை கொடுக்கறது யார் அப்படின்னாக்க இந்த என்சிஆர்டி தான். அப்புறம் பாடத்திட்டம், அப்புறமேட்டு வந்து பாடநூல், கற்பித்தல் கருவிகள், இது எல்லாத்தையுமே தயாரிக்கிறது யார் அப்படின்னா என்சிஆர்டி தான். அப்புறம் நல்ல ஆசிரியர்களை உருவாக்கின ஆசிரியருக்கு வந்து பணியிடை பயிற்சி வழங்குறது இந்த என்சிஆர்டி தான். இந்த என்சிஆர்டியினுடைய தலைவரை வந்து என்ன சொல்லுவோம், டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்டர்னா இயக்குனர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய தலைவர் யார் அப்படின்னு சொன்னாக்க எம்ஹெச்ஆர்டியினுடைய தலைவர் தான் இதுக்கு தலைவராக இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்தியா முழுவதும் உள்ள பள்ளிகளை, அதாவது கலைத்திட்டம் உருவாக்குறது, இந்த சார்ந்த பணிகளை மேற்கொள்றது வந்து யார் அப்படின்னாக்க இந்த என்சிஆர்டி தான். அதுக்கு அடுத்தது
மாநில அரசு கல்வி வாரியங்கள். மாநில அரசு கல்வி வாரியங்கள். இந்த மாநில அரசு கல்வி வாரியம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேட் இருக்குன்னா, ஒரு தமிழ்நாடு இருக்குன்னா ஒரு இடைநிலை கல்வி வாரியத்தை கொண்டிருக்கும். எது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு இடைநிலை கல்வி வாரியம் இருக்கும். ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட கல்வி வாரியங்களை வச்சிருக்கிற ஸ்டேட் எது அப்படின்னாக்கா ஆந்திரா. அது ஆந்திரால தான் என்ன பண்ணா ஒன்றுக்கு மேற்பட்ட கல்வி வாரியங்கள் இருக்கும். அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள்ல பார்த்த அப்படின்னு சொன்னாக்கா தனியா கல்வி வாரியங்கள் எதுவும் இருக்காது. யூனியன் பிரதேசம், அதாவது ஒவ்வொரு மாநில அரசும் என்ன பண்ணும், ஒரு இடைநிலை கல்வி வாரியத்தை வச்சிருக்கோம். ஆனா ஆந்திரா மட்டும் என்னன்னா மேலும் கூடுதலாக சில கல்வி வாரியங்களை கொண்டுள்ளது. யூனியன் பிரதேசங்கள்ல வந்து பார்த்தோன்னா யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க பார்த்தோன்னா தனியா எந்த கல்வி வாரியங்களும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாரு, சண்டிகர், தாத்ரா மற்றும் நாகர் ஹைவேலி, டையூ, டாமன், லட்சத்தீவு மற்றும் புதுச்சேரி போன்றவை அருகில் உள்ள பெரிய மாநிலங்களோட சேவையை பகிர்ந்து. இப்போ பக்கத்தில் ஏதாவது ஒரு மாநில பெரிய மாநிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த யூனியன் பிரதேசம்லாம் என்ன பண்ணால் அங்கே டைப் வச்சு சப்போஸ் அங்கே என்ன கரிக்குலம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இங்கே வந்து பயிற்று மொழி என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த மாநில மொழி. இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுக்கோ, தமிழ்நாடு ப்ளஸ் தமிழ் ப்ளஸ்ஸு இங்கிலீஷு. இப்போ இதே நார்த்தில் போனேன் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் ப்ளஸ் ஹிந்தி, அந்த மாதிரி இங்கிலீஷ் ஹிந்தி அந்த மாதிரி இருக்கும். அதாவது வந்து மாநில அரசு கல்வி வாரியங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் போர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன்றது வந்து ஒவ்வொரு மாநிலமும் ஒரு இடைநிலை கல்வி வாரியத்தை வச்சுருக்கோம். ஆனால் கூடுதலாக வச்சிருக்கிறது யார் அப்படின்னு சொன்னாக்க யாருன்னா ஆந்திர பிரதேசம் மட்டும் அடிஷ்னலாக இருக்குது. ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்வி வாரியங்களை கொண்டுள்ளன. அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்றதுனா தனியாக அதுக்கு கல்வி வாரியம் எதுவும் இருக்காது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய மாநிலத்தை வந்து என்ன பண்ணோம் டைப் வச்சுட்டு அவங்க என்ன கல்வி முறையை பயன்படுத்துகிறாங்களோ அதை அப்படியே இவங்களும் ஃபாலோ பண்ணிப்பாங்க. யார் அப்படின்னா இந்த யூனியன் டெரிட்டரிஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க. அது வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் அப்படின்றாங்க. சப்போஸ் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய தாய்மொழி வந்து தமிழ் ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் அது இங்கிலீஷ். மாநில மொழி மற்றும் ஆங்கில மொழிகளில் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. அதுக்கடுத்து என்ன சிபிஎஸ்சி. இப்போ வந்து என்னன்னா மேலே வந்து பார்த்த டாபிக் என்ன அப்படின்னாக்க பள்ளிக்கல்வி வாரியங்களில் நம்ம என்சிஆர்டியை பற்றி பார்த்தோம். என்சிஆர்டி வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1961. இது யார் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா மத்திய அரசால் ஃபார்ம் பண்ணாங்க. இதனுடைய முக்கிய வேலை என்ன அப்படின்னாக்கா பாடத்திட்டம், பாடநூல், அப்புறம் கற்பித்த கருவிகள் வந்து தொடங்குறது, தயாரிக்கிறது. அதுக்கப்புறம் என்சிஆர்டியினுடைய தலைவர் வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்டர்னா இயக்குனர். யார் அந்த இயக்குனர் அப்படின்னு சொன்னாக்க எம்ஹெச்ஆர்டியினுடைய தலைவர், அதாவது அமைச்சர் தான் யார் அப்படின்னாக்க இந்த என்சிஆர்டியினுடைய தலைவர். என்சிஆர்டியினுடைய தலைவர். அதுக்கடுத்தது மாநில அரசு கல்வி வாரியங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் போர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இதில் என்னன்னா ஒவ்வொரு மாநில அரசும் ஒரு இடைநிலை கல்வி வாரியத்தை வச்சிருக்கோம். ஆந்திரா மட்டும் மேடுதலாக சில கல்வி வாரியங்களை வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்றாங்க. யூனியன் பிரதேசம் வந்து தனியாக கல்வி வாரியங்கள் இருக்காது. ஆனால் அது என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை ஸ்டேட்டான ஏதோ ஒரு ஸ்டேட் கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க டைப் வச்சுட்டு அங்கே என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா மாநில மொழி, அதாவது டாப்பிக்கும் அப்படி தான் இருக்கும், அதாவது சப்ஜெக்ட்ஸும் அப்படி தான் இருக்கும். அதாவது தாய்மொழி ப்ளஸ் இங்கிலீஷு, தாய்மொழி ப்ளஸ் இங்கிலீஷு எக்ஸாமும் அது ரிலேட்டடாகவே நடக்கும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்கா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். என்சிஆர்டி பற்றி யாருக்காவது கூடுதலாக தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சால் ஷேர் பண்ணிக்கலாம். யாருக்காவது தெரியுமா என்சிஆர்டி? தெரியாதுங்களா? சரி, நான் அடுத்த டாபிக் போயிருங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்க மத்திய இடைநிலை கல்வி வாரியம், சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். சிபிஎஸ்சி இந்த என்சிஆர்டியினுடைய புத்தகத்தை யார் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த குரூப் தான், சிபிஎஸ்சி தான். கலைத்திட்டம் உருவாக்குறது, 10வது மற்றும் 12ஆம் வகுப்பினுடைய இறுதியில் ஒரு பொது தேர்வு வச்சு சான்றிதழ்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னாக்க இந்த சிபிஎஸ்சி தான். தேர்வுகள் எதற்காக என்ற கருத்துடையவர் யாருன்னு தெரியுமா? தேர்வுகள் எதற்காக என்ற கருத்துடையவர். சிபிஎஸ்சி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கலைத்திட்டம் உருவாக்குறது, 10வது 12வது வகுப்பு மாணவர்களுக்கு இறுதியில் ஒரு பொது தேர்வு வச்சு சான்றிதழ் வழங்கணும். அந்த பணியை செய்யறது யாரு, பார்த்துக்கிறது யாரு அப்படின்னாக்கா இந்த சிபிஎஸ்சி தான். சிபிஎஸ்சியினுடைய பாடத்திட்டத்தை படிக்கும் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு முடியல். இப்போ நமக்கு வைக்கிறாங்க இல்லையா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து 10th முடிச்சோன்னே என்ன வைக்கிறாங்க, எஸ்எஸ்எல்சி. ஆமாவா? எஸ்எஸ்எல்சினுடைய ஃபுல் ஃபார்ம் யாருக்காவது சொல்ல முடியுமா? 10வது வந்து எஸ்எஸ்எல்சிக்கு ஃபுல் ஃபார்ம்
ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டா? ஹெச்எஸ்சிக்கு ஹெச்எஸ்சிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் மேம்? நம்ம ஸ்டேட் போர்டு வந்து என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா எஸ்எஸ்எல்சி அப்புறம் ஹெச்எஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ்எஸ்எல்சிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். ஆன்லைனில் தேடி பாருங்கள் கூகுளில் ஹெச்எஸ்சிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இங்கே சிபிஎஸ்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி 10வது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இறுதியில் ஒரு பொதுத் தேர்வு வச்சு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற வேலையை செய்கிறது யார் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சிபிஎஸ்சி அப்படின்னு, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே தான் அப்படின்னு சொன்னாக்கா நியூ டெல்லி தான். இதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே தான் அப்படின்னு சொன்னாக்கா நியூ டெல்லி தான். அதுக்கடுத்தது இவங்க எப்படி டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா ஆல் இண்டியா செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன், அதாவது AISSE அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன். அதே 12th என்ன வைக்குது அப்படின்னாங்கன்னா ஆல் இண்டியா சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன், சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எஜுகேஷன். அதாவது 10th வந்து சிபிஎஸ்சி வைக்கிறது AISSE அப்படின்ட்டு. அதே 12th என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க AISSCE அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தேர்வுகள் வந்து என்னென்ன மொழியில் அப்படின்னாக்க ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் வந்து தேர்வுகள் நடத்தப்படுகிறது. இந்திய பள்ளி சான்றிதழ்கள் தேர்வுகள் அமைப்பு, அதாவது கவுன்சில் ஃபார் இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட், அதாவது CISCE, அதாவது இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வுகள் அமைப்பு. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க 1 to 12வது வரை கலைத்திட்டம் அமைக்கிறது. அது வந்து 3 வகையான தேர்வுகளை நடத்துது. 3 வகையான தேர்வுகளை நடத்துது. அந்த 3 வகையான தேர்வுகள் என்ன அப்படின்னு சொன்னாக்க 10ஆம் வகுப்பு ஒரு தேர்வு, 12ஆம் வகுப்பு ஒரு தேர்வு, இன்னொன்று 12ஆம் வகுப்பு ஒரு தேர்வு வைக்குது. அது என்ன அப்படின்னாக்கா அந்த தொழிற்கல்வியை பற்றினது. இப்போ நம்ம இதில் இருக்கு இல்லைங்களா, அதாவது வந்து 10th முடித்தோடனே டிப்ளமோ, 12th முடிச்சிட்டோம் டிப்ளமோ போட்டு டிப்ளமோக்கு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, ஒரு எக்ஸாம் வச்சு. அது மாதிரி இங்கேயும் 3 டைப்பில் எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த இது தேவையில்லாது நமக்கு. ஒரு நிமிஷம். சரி, அடுத்தது சிறப்பு கல்வி அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த சிறப்பு கல்வி அப்படின்றதுனா சிறப்பு கல்வியின் தந்தை யாருன்னு தெரியுமா? சிறப்பு கல்வியின் தந்தை சிறப்பு கல்வியின் தந்தை இட்டாடு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பு கல்வியினுடைய தந்தை என்ன அப்படின்னா இட்டாடு. அதாவது சிறப்பு இயல்பு குழந்தைகளுடைய துவக்க கல்வியை மையப்படுத்தி அந்த சிறப்பு இயல்பு குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், அதாவது நான் முன்ன வந்து குழந்தை வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த திட்டம் சொன்னேன். என்ன அதுனா அது ICDS அப்படின்னு சொன்னேன். அதாவது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். இங்கே என்ன இருக்கு பாருங்க, IEDC அப்படின்ட்டு, இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன். இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன், அதாவது சிறப்பு இயல்பு குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த கல்வி திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1974. இது பின்னாடி என்னவா மாறுது அப்படின்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷனாக மாறுது. அதாவது உள்ளார்ந்த கல்வியாக மாற்றி, அதாவது செகண்டரி ஸ்டேஜாக மாற்ற, அதாவது இடைநிலை கல்விக்கு வந்து மாற்றுறாங்க. எதை இந்த IEDCயை வந்து உள்ளார்ந்த கல்வியாக இடைநிலை கல்விக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றம் செய்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்க ஆசிரியர் கல்வி. அதாவது சிறப்பு கல்வியினுடைய தந்தை யார் அப்படின்னாக்க இட்டாடு. சிறப்பு இயல்பு குழந்தைகளுடைய துவக்க கல்வியை மையப்படுத்தி அந்த IEDC அப்படின்னா இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1974. இது உள்ளார்ந்த கல்வியாக அதாவது வந்து இருந்து பின்னர் அது என்னவா மாற்றம் செய்கிறாங்க அப்படின்னாக்க இடைநிலை கல்விக்கு இதை மாற்றம் செய்கிறாங்க. இடைநிலை கல்விக்கு இதை மாற்றம் செய்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்கா ஆசிரியர் கல்வி. ஆசிரியர் கல்வி அப்படின்னாக்க நம்ம மெயினாக வந்து எதை பார்ப்போம், டயட் பற்றி நமக்கு நல்லா தெரியும். டயட் யாராவது மீனிங் அப்ரிவேஷன் சொல்கிறீங்களா? டயட்டுக்கான அப்ரிவேஷன் District Institute of Education and Training. எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். இது வந்து நம்மளுடைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இது இருக்குது. மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அத்தனை டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு சென்டர் இருக்குது. அதாவது டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். அதுக்கடுத்து தேசிய கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாக அமைப்பு, அதாவது என்னன்னா நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப்
எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதே போல இன்னொன்று இருக்கு, என்ன அப்படின்னாக்க NIEPA அப்படின்னு ஒன்று இருக்கு. NIEPA இருக்கு. ஆனால் இது வேற பாருங்க, NUEPA. அதுக்கு என்ன மீனிங் அப்ரிவேஷன் அப்படின்னாக்க NIEPA அப்படின்றது என்ன அப்படின்னாக்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் NIEPA. ஆனால் இங்கே பார்த்துங்க, அதாவது நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது NIEPA-னுடைய ஹெட் குவார்டர் எங்கே அப்படின்னாக்க நியூ டெல்லி. NIEPA-னுடைய ஹெட் குவார்டர் என்ன அப்படின்னாக்க நியூ டெல்லி. ஆனால் இதனுடைய ஹெட் குவார்டர் எங்கன்னா இதனுடைய ஹெட் குவார்டரும் நியூ டெல்லி தான். அப்ரிவேஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கு. NIEPA அப்படின்றது என்ன அப்படின்னாக்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் பிளானிங் அண்ட் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அப்படின்னு ஆட் ஆயிடுது, யூனிவர்சிட்டி ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க தேசிய ஆராய்ச்சி கல்விக் குழு, அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் சொல்றோம் இல்லையா, NCTE அப்படின்ட்டு. இதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க கல்வி முறையை வந்து நிர்வகிக்கிற வேலையும் ஆசிரியர்களை தரம் பிரித்தல் ஆகிய பணிகளை செய்யறது எது அப்படின்னு சொன்னாக்க NCTE. இந்த NCTE அப்படின்றது என்னன்னா தேசிய கல்வி ஆராய்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன அப்படின்னா ஒரு தன்னாட்சி அமைப்பு தான் இந்த NCTE அப்படின்றதும். இது எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க 1993 ஸ்டார்ட் பண்றாங்க. இந்திய அரசு நாடாளுமன்றத்துல கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில தான் என்ன பண்றாங்கன்னா அந்த NCTE அந்த ஆக்ட் படி என்ன பண்றாங்கன்னா இந்த NCTE வந்து 1993 ஸ்டார்ட் பண்றாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க இந்தியாவில் உள்ள ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்த டயட் மாதிரி இருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள்ல அந்த ஆசிரியரை வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் அங்க திட்டமிடலை வந்து ஏற்படுத்துறது யார் அப்படின்னாக்க இந்த NCTE தான். அதே போல இந்தியாவில் நடைபெறும் ஆசிரியர் கல்வியை ஒருங்கிணைத்தல் மற்றும் கண்காணித்தல் பணிகளை செய்யறது எது அப்படின்னு சொன்னாக்க இந்த NCTE தான். NCTE அப்படின்றது நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். இது இந்திய அரசு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் 1993 இதை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பு. NCTE அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு தன்னாட்சி அமைப்பு. இது இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஆசிரியர் கல்வியை ஒருங்கிணைக்கிறது மற்றும் கண்காணித்தல் பணிகளை செய்யறது எது அப்படின்னு சொன்னாக்க இந்த NCTE. அதே போல இது மட்டும்தான் செய்தா அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஆசிரியனுடைய கல்வி தகுதி, அப்புறம் எப்படி வந்து தேர்வு வைக்கணும், வேலை நாட்கள் எத்தனை அப்படின்ற நெறிமுறைகள் எல்லாம் வகுக்கிறது யார் அப்படின்னு சொன்னாக்க இந்த NCTE நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். இது யாரு நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டத்தின் காரணமாக 1993 இந்த NCTE அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இந்த அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒரு தன்னாட்சி அமைப்பு. இந்த அமைப்பு என்ன அப்படின்னாக்க ஒரு தன்னாட்சி அமைப்பு. இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஆசிரியர் கல்வியை ஒருங்கிணைக்கிறது மற்றும் கண்காணிக்கல் பணிகளை மேற்கொள்றது எது அப்படின்னாக்க இந்த NCTE. ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கல்வியியல் கல்லூரிகளை தொடங்க நடத்துறதுக்கு ஏற்படுகிறது யார் அப்படின்னு சொன்னாக்க இந்த NCTE தான். இந்த ஒரு சப்போஸ் தருமபுரியில் ஒரு ராதா காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த காலேஜ் வந்து தொடர்ந்து நடக்கணுமா நடக்கக்கூடாதா அப்படின்றத வந்து ரெகக்னைசிங் பண்றது என்ன அப்படின்னாக்க இந்த அமைப்பு தான். அதே மாதிரி ஆசிரியர் இப்போ ஒரு ஆசிரியர் வந்து சூஸ் பண்ண இந்த இடத்துக்கு வந்து ஆசிரியர் வந்து சூஸ் பண்றது, அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான தேர்வுகளை வந்து வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து எத்தனை வேலை நாட்கள் இருக்கணும் அப்படின்ற நெறிமுறைகளை எல்லாத்தையுமே வகுக்கிறது யார் அப்படின்னு சொன்னாக்க இந்த NCTE தான். அதே மாதிரி ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் வந்து வணிக நோக்கில் செயல்படுவதை தடுக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னாக்க இந்த NCTE தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎடுக்கு வந்து 35,000 ஃபீஸ், ஆனால் 1 லட்சம் வாங்குவாங்க. இப்போ அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் தலையிட்டு சரி செய்கிற அமைப்பு எது அப்படின்னு சொன்னாக்க இந்த NCTE தான். NCTE நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். அதாவது UGC இதுக்கு எல்லாத்துக்குமே யார் ஃபண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க UGC தான் எல்லாத்துக்குமே ஃபண்டு கொடுக்குறாங்க ஒரு காலேஜுக்கு. அதே போல் UGC அப்படின்னாக்க யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு யாருக்கா தெரியுமா? யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் 1953 சார். அப்போ பேச்சுவார்த்தை நடத்துவாங்க மேம். ஆனால் வந்து அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1956 தான். 1953 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. UGC வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னு சொன்னாக்க ஓப்பன் பண்ணது வந்து 1956 தான். அதே மாதிரி வந்து இதனுடைய தலைமையகம் எங்கன்னு அப்படின்னு சொன்னாக்க நியூ டெல்லி தான்.
இதனுடைய தலைமையகம் எங்க அப்படின்னு சொன்னாக்க நியூ டெல்லி. அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு புதிய பல்கலைக்கழகம் தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அந்த ரெகக்னைசிங் வழங்குறது எது அப்படின்னு சொன்னாக்க யூஜிசி தான். ஒரு புதுசாக ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அந்த ரெகக்னைசிங் சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்கறது யார் அப்படின்னு சொன்னாக்க இந்த யூஜிசின்ற ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி யூஜிசியினுடைய தலைவர் வந்து எத்தனை ஆண்டுகள் பணியாற்றலாம் அப்படின்னு சொன்னாக்க 5 ஆண்டுகள் பணியாற்றலாம், அப்படி இல்லைன்னா 65 வயசு வரைக்கும். யூஜிசி வந்து 65 வயசு வரைக்கும், அப்படி இல்லைன்னா 5 ஆண்டுகள் பணியாற்றலாம். யார் அப்படின்னாக்க யூஜிசியினுடைய தலைவர். அதே மாதிரி வந்து யூஜிசி தலைவருக்கு வந்து ஒரு துணைத் தலைவர் இருப்பார். அவர் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றலாம் அப்படின்னா 3 ஆண்டுகள், அதே மாதிரி 65 வயசு வரைக்கும். நெட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, நெட்டுக்கு என்ன அப்ரிவேஷன் யாராவது சொல்ல முடியுங்களா? நெட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்றது யார் அப்படின்னாக்க யூஜிசி தான். அதாவது நெட் அப்படின்ற எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னாக்க யூஜிசி தான். அதாவது யூனிவர்சிட்டிஸ் அப்புறம் காலேஜஸ் ஆசிரியர் பணிவருக்கு தேர்வை நடத்துறதும் யார் தான் அப்படின்னு சொன்னாக்க இந்த யூஜிசி தான். அதே போல் ஒரு யூஜிசி வந்து என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னாக்க ஆசிரியருடைய கல்வி தகுதி, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் கற்பித்தலினுடைய தரம் எப்படி இருக்கணும், அதே மாதிரி எவ்வளோ நாள் வந்து காலேஜ் நடக்கணும், வேலை நாட்கள் குறித்த நெறிமுறைகளை வகுக்கிறது யார் அப்படின்னு சொன்னாக்க இந்த யூஜிசி தான். இந்தியாவில் உள்ள அனைத்து மத்திய மாநில அதாவது மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள் யூஜிசியினுடைய பராமரிப்பில் தான் நடக்குது. சரியா? இப்போ இந்தியாவில் எத்தனை மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கோ, அது எல்லாமே யாருடைய அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க யூஜிசியினுடைய அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. அதே மாதிரி தமிழில் இது என்ன சொல்லுவோம், பல்கலைக்கழக நிதி நல்கை ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். பல்கலைக்கழக நிதி நல்கை ஆணையம், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1953 அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற பேச்சு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க 1956. இதனுடைய தலைமையகம் எங்கே அப்படின்னு சொன்னாக்க நியூ டெல்லி தான். இதனுடைய ஹெட் குவார்டர் எங்கே, யூஜிசியினுடைய ஹெட் குவார்டர் எங்கே அப்படின்னு சொன்னாக்க நியூ டெல்லி தான். அதே மாதிரி யூஜிசியினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னாக்க இப்போ காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, இதனுடைய கல்வி வளர்ச்சியை வந்து கண்காணிக்கும். நாட்டில் உள்ள கல்லூரிகள் பல்கலைக்கழகம் ஆகியோருடைய தரத்தை நிலைநாட்டுவதில் பணியை, அதாவது வந்து இந்த கிரேட்லாம் பார்த்துருப்போம், நேக்குன்னு ஒரு அமைப்பு தான் செய்யும். ஆனால் அது யார் அண்டர் கண்ட்ரோலில் அப்படி செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்க யூஜிசியினுடைய அண்டர் கண்ட்ரோலில் செய்வாங்க. யூஜிசியினுடைய அண்டர் கண்ட்ரோலில் செய்வாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. யூஜிசி பற்றி வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் தெரிஞ்சால் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு காலேஜ் இருக்குன்னா அந்த காலேஜுக்கான ஃபண்டு வந்து யார் தராங்க அப்படின்னு சொன்னாக்க, கல்வி வளர்ச்சிக்கான நிதியை வந்து கொடுக்கறது யார் அப்படின்னு சொன்னாக்க இந்த யூஜிசி தான் ஃபண்டு வந்து அலாட் பண்ணுது. யூஜிசி தான் ஃபண்டு வந்து அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது பள்ளியினுடைய நிலைகள். நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து துவக்க கல்வி அப்படின்றது என்ன அப்படின்னா அது தொடக்கப்பள்ளின்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கப்புறம் இடைநிலை கல்வி அப்படின்றது வந்து இடைநிலை கல்வி எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லுவோம்? 6 to 8. சம்டைம்ஸ் அது நடுநிலை பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். உயர்கல்வின்றது வந்து 9th 10th, அதாவது லோயர் கிளாஸ், அதாவது 9th to 10ஆம் வகுப்பு வரைக்கும் சொல்லுவோம். மேல்நிலை கல்வி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க மேல்நிலை என்ன 11th 12th வந்து சொல்லுவோம். கல்வி அப்படின்றது பாலிடெக்னிக், அப்படி இல்லைன்னா என்ஜினியரிங், பாலிடெக்னிக் ஆர் என்ஜினியரிங். அதுக்கு அடுத்தது முன் துவக்க கல்வி, அதாவது முன் ஆரம்ப ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. முன் துவக்க கல்வி அப்படின்றதுன்னா குழந்தைகளுடைய அறிவு, திறன் மற்றும் நடத்தைகளுக்கு அடித்தளம். அதாவது ஆக்டிவிட்டி ஏஎல்எம் அப்படின்னு சொல்லுவோம், ஆக்டிவிட்டி லேர்ன்டு பேசிக் அப்படின்னு சொல்லுவோம். ஏஎல்பி, ஏஎல்எம் அப்படின்லாம் சொல்லுவோம். முன் துவக்க கல்வியை முடித்த குழந்தைகள் துவக்க கல்விக்கு செல்கின்றனர். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா முன் துவக்க கல்விக்கு அடிப்படை உரிமை, அதாவது அடிப்படை உரிமை, அப்புறம் அரசு விதிகளின்படி இது கட்டாயம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அது எல்லாமே ஃபாலோ பண்ணி, இதெல்லாம் சும்மா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது.
அதுக்கப்புறம் இதை நர்சரி ஸ்கூல்ஸை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ப்ளே ஸ்கூல்ஸ், ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், இதனுடைய வேறு பெயர், இதை பற்றிலாம் நான் சொல்லிட்டேன். வயது வரம்புகள் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல அதுக்காக தான் என்ன தொடங்கப்பட்ட ஸ்கீம் தான் என்ன அப்படின்னாக்க ICDS அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க 1975. அதே மாதிரி அங்கன்வாடி அப்படின்னு ஒன்று வந்திருக்கு பாருங்க. இங்கே குழந்தை பராமரிப்பு, தாய் பராமரிப்பு, ஊட்டச்சத்து மற்றும் இலவச மதிய உணவு திட்டத்தை ஒருங்கிணைந்தது. இது வந்து அரசால் உருவாக்கப்பட்டதே அங்கன்வாடி அப்படின்னு சொல்றாங்க. அங்கன்வாடி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? 1951ங்களா? 1951 தான். சூப்பர். 1951 அங்கன்வாடி. இது வந்து BOல கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ICDS 1975, அதாவது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம். அதாவது குழந்தைகளுடைய, அதாவது செகண்ட் டாபிக்ல இருக்கு ஊட்டச்சத்து அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதனால இதை இங்கே பெருசாக டிஸ்கஸ் பண்ணல. அதுக்கு அடுத்தது நர்சரி பள்ளிகள் வந்து பார்த்துருப்போம். ப்ரீகேஜி, எல்கேஜி அப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ப்ரீகேஜி அதாவது சீனியர் கிண்டர் கார்டன், அப்புறம் ஜூனியர் கிண்டர் கார்டன், இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த அப்ரிவேஷன்ஸு. இதில் எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்லாம் இது உங்களுக்கு தெரியும். அது பேசிக்காக நான் நிறையா அதை டிஸ்கஸ் பண்ணல. அதே போல் 1980, அதாவது இந்த பீரியட் 1980 வந்து அதாவது தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1980. அதாவது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் அப்படின்னு சொல்லி தொடங்குறாங்க இந்த பீரியட்ல. அதாவது தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் 1980 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மதுரையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1980 மதுரையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மதுரையில் 11 மாவட்டத்தில் இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன தொடங்குதுன்னா இந்த முதலமைச்சருடைய சத்துணவு திட்டம்லாம் தொடங்குது. அதை யார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா எம்ஜிஆர் தொடங்கி வைக்கிறார். இயர் தெரியுமா யாருக்காவது? மதிய உணவு திட்டம், முதலமைச்சருடைய சத்துணவு திட்டம் எப்போ தொடங்குறாங்க? மதிய உணவு திட்டத்தை வந்து காமராஜர் தொடங்கியிருப்பார் 1954, 52 நினைக்கிறேன். எனக்கு தெரியல. 1952 இல்லைனா 54 காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம், அதாவது நூன் மீல் ப்ரோக்ராம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதே முதலமைச்சருடைய சத்துணவு திட்டத்தை யார் தொடங்குறாங்கன்னா எம்ஜிஆர் தான் தொடங்குறாரு 1982. எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா திருச்சியில வந்து ஸ்டார்ட் பண்றாரு. எங்க தொடங்குறாரு அப்படின்னாக்க திருச்சியில ஸ்டார்ட் பண்றாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்க பிரைமரி எஜுகேஷன் இன் இந்தியா. பிரைமரி அனைவருக்கும் கட்டாய கல்வி, RTE அப்படின்னு ஒன்று இருக்கு, ரைட் டு எஜுகேஷன் ஃப்ரம் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2009 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2009 தான் அந்த RTEன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னாக்க RTE அப்படின்னு சொல்லுவோம். RTE இந்த 1994 அப்படின்னாக்க இந்த 94 தான் என்னம்னா DPEP அப்படின்னு ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி அண்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி, அதாவது சட்டப்பிரிவு 45 என்ன சொல்லுதுன்னா அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி கிடைக்கணும் இல்லையா? அது மாதிரி இந்த DPEPயும் அதை தான் சொல்லும். அனைவருக்கும் அதாவது தொடக்கப்பள்ளி வந்து அனைவருக்கும் ஈஸியாக கிடைக்கணும், எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னு சொன்னாக்க இந்த 1994 அங்கே வந்த இதுதான் என்ன அப்படின்னு சொன்னாக்க மாவட்ட கல்வி மறு மதிப்பீட்டு திட்டம், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ரிவைட்டலைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். DERP அப்படின்னு தொடங்கப்பட்டது. எதுக்கு அப்படின்னாக்க இந்த இடத்துல வந்து கோத்தாரி வந்து என்ன சொல்லுவாங்க, இடைநிற்றல், அதுக்கப்புறம் தேக்கம், கழிவு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்க கோத்தாரி சொல்லுவார். அதை தான் இங்கே போய் இது பண்ணுறாங்க. அதாவது மாவட்ட கல்வி மறு மதிப்பீட்டு திட்டம், அதை வந்து ரீகன்சிடரேஷன் பண்ணுறது. இந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்தியாவில் துவக்க கல்வியை சீர்திருத்துவது மற்றும் மேம்படுத்துவது. அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து உயர்த்தி நிறுத்த முடியும், துவக்க கல்வி வந்து எப்படி வந்து நம்ம அதனோட அதாவது டிமெரிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு எப்படி நம்ம அதை வந்து மெரிட்டா மாத்துறது அப்படின்றடைய அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த DERP அப்படின்றது. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க இதுக்கான ஃபண்டு வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க. அதாவது மத்திய அரசு எவ்வளோ தராங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 80 to 90% ஃபண்டை வந்து மத்திய அரசும், ஒரு 15 to 20% ஃபண்டை வந்து யார் கொடுக்குறாங்கன்னா மாநில அரசு கொடுக்குறாங்க. இதன் மூலம் எவ்வளோ பள்ளிகளை வந்து அதாவது 1.6 லட்சம் புதிய பள்ளிகளை திறந்து எத்தனை மாற்றுப்பள்ளி உட்பட, அதாவது மாற்றுப்பள்ளி அப்படின்னு, அதாவது மாற்றுப்பள்ளினா என்னன்னா அதாவது மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்னன்னா இதெல்லாம் டோட்டலாகவே 84,000 மாற்றுப்பள்ளிகள் கூட சுமார் 35 லட்சம் மாணவர்கள் வரை கல்வி கற்றன. அதாவது இவங்க இந்த DPEP-னுடைய முன்னோடி திட்டம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், SSA அப்படின்னு சொல்லிட்டு
இதனுடைய இதனுடைய பிளானே என்ன அப்படின்னாக்கா 2001 எல்லாத்துக்கும் தொடக்கப்பள்ளி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மாற்று திட்டம் தான் RMSA, அதாவது ராஷ்டிரிய மத்தியமை சிக்ஷா அபியான். இதனுடைய நோக்கம் என்னன்னா 2010 எல்லாருக்கும் இடைநிலை கல்வி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து ஆதரிக்கிறது யார் அப்படின்னா யூனிசெஃப் அப்படின்ற இது வந்து ஆரம்பம். யூனிசெஃப் எங்க இருக்குன்னு தெரியுமா? யூனிசெஃப் UNO அது எங்க இருக்குன்னு தெரியுமா? யுனெஸ்கோ இல்ல யூனிசெஃப் நியூ டெல்லியில இருக்கு மேம். இல்ல எனக்கு தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்கறேன் நான். யுனெஸ்கோ எங்க இருக்கு? WHO அங்க இருக்கு. WHO வந்து ஜெனீவா, யுனெஸ்கோ வந்து பாரிஸ். யூனிசெஃப் எங்க இருக்கு? சரி, இது எனக்கு நாளைக்கு சொல்லுங்க. யூனிசெஃப் எங்க இருக்கு, யுனெஸ்கோ எங்க இருக்கு, அதுக்கப்புறம் WHO எங்க இருக்கு அப்படின்ட்டு. ஓகே மேடம், ஓகே ஜி. அதுக்கு அடுத்தது அந்த சர்வ சிக்ஷா அபியான்றதை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சர்வ சிக்ஷா அபியான்றது தான் என்ன அப்படின்னாக்க, சர்வ சிக்ஷா அபியான்றது என்ன? அனைவருக்கும் 2001 அனைவருக்கும் தொடக்க கல்வி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கல்வி திட்டங்கள்ல தான் என்ன பண்ணாங்க, கல்வியை வந்து 4ஆ பிரிக்கிறாங்க. 4ஆ என்னன்னா துவக்கப்பள்ளி, இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி அப்படின்னு. துவக்க கல்வி அப்படின்றதுனா 1ல இருந்து 5வது வரைக்கும். இடைநிலை கல்வி அப்படின்னு மியூட் பண்ணிக்கோங்க, யாரும் மீட் ஓப்பன் பண்ண இறைச்சலா இருக்கு. அதாவது இடைநிலை கல்வின்றது 6 to 8, உயர்நிலைன்றது 9 to 10, மேல்நிலை கல்வின்றது 11 to 12வது வரைக்கும். இந்த துவக்கப்பள்ளி அப்படின்றது வந்து தொடங்கணும் அப்படின்னாக்க கவர்மெண்ட் வந்து தொடக்கப்பள்ளியை தொடங்கணும்னா 1 கிலோமீட்டருக்குள்ள தொடங்கணும், 20 மாணவர்கள் இருக்கணும், அப்படி இல்லைன்னா குறைஞ்சது 300 குடியிருப்புகள் இருக்கணும். ஒரு தொடக்கப்பள்ளி தொடங்கணும்னா 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, அந்த தொடக்கப்பள்ளியில 20 மாணவர்கள் இருக்கணும், 300 குடியிருப்புகள், 300 குடியிருப்புகள். அதுக்கு அடுத்தது இடைநிலை கல்வின்னு வச்சுக்கோங்க. 3 கிலோமீட்டர்ல ஒரு இடைநிலை கல்வி, அதாவது பிரைமரி ஸ்கூலு. அப்போ எவ்வளவு மாணவர்கள் இருக்கணும்னா 25 மாணவர்கள் இருக்கணும். அப்போ ஒரு இடைநிலை ஒரு அப்பர் பிரைமரி எஜுகேஷன்ல வந்து செகண்டரி ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்க 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளவு மாணவர்கள் இருக்கணும் அப்படின்னா 25 மாணவர்கள். அதுவே உயர்நிலை பள்ளி அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, எத்தனை மாணவர்கள் இருக்கணும் அப்படின்னா 50 மாணவர்கள் இருக்கணும். அதே மாதிரி மேல்நிலை பள்ளினா 8 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி, எவ்வளவு மாணவர்கள் இருக்கணும் அப்படின்னாக்க 100 கிலோமீட்டர் இருக்கணும், 100 மாணவர்கள் இருக்கணும். அதாவது அப்படியே ஒரு பிரைமரி ஸ்கூல்னா 1, செகண்டரி ஸ்கூல்னா 3 கிலோமீட்டரு, உயர்நிலை பள்ளி அப்படின்னு சொன்னாக்க ஹைஸ்கூல்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 5 கிலோமீட்டரு, அப்புறம் ஹையர் செகண்டரி சொன்னோன்னா 8 கிலோமீட்டரு. அதே மாதிரி தொடக்கப்பள்ளி, அதாவது தொடக்கப்பள்ளி தொடங்கணும்னா 20 மாணவர்கள் இல்லை 300 குடியிருப்புகள் இருக்கணும். இதுக்கு வந்து 25 மாணவர்கள், இடைநிலை பள்ளிக்கு வந்து 25 மாணவர்கள் இருக்கணும். இதுக்கு வந்து உயர்நிலை பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மாணவர்கள் 5 கிலோமீட்டரு, 100 மாணவர்கள் 8 கிலோமீட்டரு தொடங்கணும்னா இதான் கண்டிஷன்ஸ். அதே மாதிரி மொத மேல்நிலை பள்ளி வந்து எப்போ அறிமுகப்படுத்துறாங்கன்னா 1978. 1978 தான் மேல்நிலை பள்ளி வந்து தொடங்குறாங்க. 1978 மேல்நிலை பள்ளி தொடங்குறாங்க. எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கணும்னா மினிமம் 4 ஏக்கர் நிலம் இருக்கணும். சரி, அது மட்டும்தான் கண்டிஷனா அப்படின்னா அதுவும் இல்லை. மேல்நிலை பள்ளியில வந்து ஒரு பிரிவு தொடங்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்ஸ் பயாலஜி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸு, பியூர் கம்ப்யூட்டர்ஸு, கம்ப்யூட்டர் பயாலஜி, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஆர்டிவி அப்படின்னு ஏதாவது ஒரு குரூப் நம்ம ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரிவு தொடங்கணும்னா ஒன்று டவுனாக இருந்ததுன்னா 30 மாணவர்கள் இருக்கணும், அதே கிராமமாக இருந்ததுன்னா 15 மாணவர்கள் இருக்கணும். அதாவது மேல்நிலைப்பள்ளி வந்து முத எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1978 தான் மேல்நிலைப்பள்ளி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. மேல்நிலைப்பள்ளி தொடங்கணும்னா மினிமம் 4 ஏக்கர் நிலம் இருக்கணும். அதே மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் ஒரு பிரிவு, அதாவது பிரிவு மீன்ஸ் என்னென்னா மேக்ஸ் பயாலஜி, மேக்ஸ் கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பயாலஜி அப்படின்ற ஒரு பிரிவு தொடங்கணும் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து டவுனாக இருந்தால் 30 மாணவர்கள் இருக்கணும், கிராமமாக இருந்தால் 15 மாணவர்கள் இருக்கணும். கிராமமாக இருந்தால் 15 மாணவர்களாக இருக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஓவரால் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிடுறீங்களா? என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் பத்தி யாராவது சொல்றீங்களா? ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்னா என்ன?
பள்ளி முன்பருவ கல்வி அப்படின்னும். பள்ளி முன்பருவ கல்விக்கு வந்து 3 to 6 வயதுள்ள குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற கல்வியை பள்ளி முன்பருவ கல்வி அப்படின்றோம். மழலையர் பள்ளி அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா 2.5 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து பள்ளி முன்பருவ கல்வி வழங்கப்படுகிறது. முன்பருவ கல்விக்கு என்னென்னலாம் வேறு பெயர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கிண்டர் கார்டன், நர்சரி ஸ்கூலு, ப்ளே ஸ்கூலு அப்படின்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்துக்கு ஒரு திட்டம் சொன்னேன், ஐசிடிஎஸ் 1975 இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொன்னேன். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம். எஜுகேஷன் அப்படின்றது வந்து லத்தீன் மொழி சொல்லு. உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம். அங்கே வந்து பயிற்று மொழியை எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழியை பயன்படுத்துகிறாங்க. எஜுகேஷன்றது வந்து லத்தீன் மொழி சொல். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொஷின் கண்டிப்பாக உண்டு. அதாவது எஜுகேஷன் அப்படின்றது வந்து எம்மொழி சொல், லத்தீனா, கிரேக்கமா, இல்லை வேற என்ன ஆங்கிலமா, இல்லை தமிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் உண்டு. அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க சட்டப்பிரிவை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். சட்டப்பிரிவு 45 என்ன சொல்லுது, சட்டப்பிரிவு 46 என்ன சொல்லுது, அதே மாதிரி வந்து காமன் ஸ்கீம் என்ன, 10+2+3, 10ன்றது என்ன, 2ன்றது என்ன, 3ன்றது என்ன. இப்போ 10 வந்து பள்ளிக்கல்வி, இளநிலை கல்லூரி, இளங்கலை பட்டம், இதெல்லாம் வந்து முன்மொழிஞ்ச கல்விக்குழு எது அப்படின்னா கோத்தாரி கல்விக்குழு. கோத்தாரி என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியாவின் தலைவிதி அதன் வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னவர். இந்த காமன் சிஸ்டத்தை சொன்னது அவர் தான். 10+2+3 அப்படின்ற ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் அவர் தான். அதுக்கப்புறம் வந்து 1964 to 66 கோத்தாரி கல்விக்குழு. அவங்களுடைய முக்கிய பரிந்துரைகளில் இந்த 10+2+3யும் ஒன்று. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்கா நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஏ பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் பற்றி சொன்னோம், அவங்களுடைய நோக்கம் என்ன. அதுக்கப்புறம் கரிக்குலம் வந்து இப்போ கரிக்குலத்தை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்சிஆர்டி பற்றி பார்த்தோம். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் போர்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து ஒவ்வொன்றும் ஒரு இடைநிலை கல்வி வாரியத்தை வச்சுக்கிட்டோம். ஆந்திரா மட்டும் கூடுதலாக வச்சுருக்கு. யூனியன் பிரதேசம் வந்து தனியாக எதுவும் வச்சுக்கிட்டு இல்லை. அது எங்கெங்கே வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்னுடைய டைப் வச்சுக்கோம். அதே மாதிரி வந்து கலைத்திட்டத்தை எப்படி உருவாக்குறாங்க, அது வந்து எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். சிபிஎஸ்சி பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்சிடிஇ, அப்புறம் சிபிஎஸ்சி வந்து என்னுடைய எக்ஸாமை பற்றி பார்த்தோம். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னா ஹெச்எஸ்சி, எஸ்எஸ்எல்சி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் சான்றிதழ் கொடுக்குது. அதே மாதிரி தேர்வுகள் எதற்காக அப்படின்னு ஒரு கொஸ்டின் அவங்கக்கிட்ட கேட்டேன். யாராவது தெரிஞ்சீங்கன்னா நாளைக்கு சொல்லுங்கள். தேர்வுகள் எதற்காக என்ற கொள்கையை உடையவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சரி, மீதியை நாளைக்கு பார்ப்போம். இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? எல்லாருமே பேசலாம். இப்போ டவுட் எது இல்லைங்களா? என்சிஆர்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1961. ஓகேங்க. சட்டப்பிரிவு 45 என்ன சொல்லுது? அனைவருக்கும் கல்வி. அனைவருக்கும் இலவச கல்வி. கட்டாய கல்வி. இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தர் நேமா எடுத்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரே நிமிஷம் இருங்க. சரி, நீங்களே ஒவ்வொருத்தரா நேம் சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் யாரு கேட்கறது? சார் நீங்க கொஸ்டின் கேளுங்க, நாங்க தெரிஞ்சா சொல்றோம். ஓகே. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் எப்போ தொடங்கினாங்க? 1975. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி வந்து இந்தியாவில் வழங்கப்படுகின்ற கல்வி முறையில் ஏதாவது சொல்லுங்க. இந்த முன்பருவ கல்வி ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து என்னென்னலாம் கல்வி முறை, அதாவது அந்த நேம் காமன் நேம் சொன்னோம் இல்லையா, கிண்டர் கார்டன், நர்சரி ஸ்கூல், அது அந்த மாதிரி நேம் உங்களுக்கு அந்த மூணாவதாக ஒன்று சொன்னல, அந்த நேம் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? மழலையர் பூங்கா சார். மழலையர் பூங்கான்றது வந்து இது, அதாவது கிண்டர் கார்டனுடைய இன்னொரு நேமு. அதுக்கப்புறம் நர்சரி ஸ்கூல்ஸ்ன்றது தான் என்னம்னா குழந்தைகளை பேணும் பள்ளிகள். ப்ளே குரூப் அப்படின்றது வந்து விளையாட்டு குழு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தொடக்க கல்வியில் 3R அப்படின்னு ஒன்று சொன்ன இல்லைங்களா, அதை சொன்னது யாருன்னு சொல்ல முடியுமா?
3R அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. 3Rனா என்ன? ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக். ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக். எரிகாஸ். சூப்பர் மேம். எரிகாஸ். அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னு சொல்ல முடியுமா? மதிய உணவு திட்டம் சார் 1954. யார் அப்படின்னா காமராஜர். காமராஜர். அதே மாதிரி முதலமைச்சருடைய சத்துணவு திட்டம் யார் தொடங்கினாங்கன்னு சொல்ல முடியுமா? அது எம்ஜிஆர். எம்ஜிஆர். இயர் 1982 திருச்சின்னு சொல்லுங்க. 1982 திருச்சி. ஓகே. அதே மாதிரி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம்னு ஒன்று சொன்னோம் இல்லையா? தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க சார். அது 1980. 1980. சூப்பர் மேம். அங்கன்வாடி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? அது 1951. 1951. இந்தியாவின் தலைவிதி அதன் வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னது கோத்தாரி. கோத்தாரி. அதுக்கு அடுத்தது எம்ஹெச்ஆர்டியினுடைய தலைவர் யாருன்னு சொல்ல முடியுமா? எம்ஹெச்ஆர்டி மினிஸ்டர். ஓகே. அதுக்கப்புறம் இந்த பாடத்திட்டம், பாடநூல், கற்பித்தல் கருவிகள் இதெல்லாம் தயாரிக்கிற அமைப்பு எதுன்னு சொல்ல முடியுங்களா? என்சிஆர்டி. என்சிஆர்டி வந்து யார் அண்டர் கண்ட்ரோல்ல இருக்குங்க? எம்ஹெச்ஆர்டியினுடைய கண்ட்ரோல். ஓகே. சட்டப்பிரிவு 46 பண்ணிட்டு இருக்காங்கன்ற. அப்படிங்களா சார்? எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் சார். நாளைக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின், தேர்வுகள் எதற்காக அப்படின்ற கருத்தை எதிர்த்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். அது இல்லாம இன்னொன்னு சொன்னேன், WHO எங்க இருக்கு, யுனெஸ்கோ எங்க இருக்கு, அதுக்கப்புறம் யுனிசெஃப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லட்டுமாங்க சார்? சொல்லுங்க மேடம். சார் யுனெஸ்கோ பாரிஸ்ங்க சார். யுனெஸ்கோ பாரிஸ். ஓகே, சூப்பர் மேம். நியூயார்க்குங்க சார். யுனிசெஃப் நியூயார்க். சூப்பர் மேம். WHO மேம் நீங்களே ஜெனீவா. சொல்லுங்க. ஓகே மேம். ஜெனீவா. சூப்பர் மேம். ஓகே மேம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஸ்டேட் போர்டு வந்து என்ன பண்ணுதுன்னா, எக்ஸாம்ஸ் வந்து SSLC HSCன்னு நடத்துது. அதே போல் CBSE என்ன பண்ணுது, அதே மாதிரி 10th 12th வந்து ஒரு எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கக்கூடிய அமைப்பு என்னன்னு தெரியுமா? 10th கொடுக்கக்கூடிய இதுக்கு என்ன பேரு? AISSE சார். ஓகே, சூப்பர் மேம். AISSE. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மட்டும் எனக்கு தெரியலங்க சார். நான் அது ஓகே, ஒன்றும் இல்லை மேம். ஆல் இண்டியா செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன், AISSE. ஆல் இண்டியா செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன். 12th வந்து என்ன அப்படின்னாக்கா, ஆல் இண்டியா சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன். RMSA எதுக்காக? RMSA அப்ரிவேஷன் யாராவது சொல்ல முடியுங்களா? RMSA. சூப்பர் மேம். ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். அதுக்கு அடுத்தது வந்து எதுக்காக வருது அப்படின்னாக்க, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் அப்படின்றது தான் இது. 2010 எல்லாத்துக்குமே இடைநிலை கல்வியை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம். அதே மாதிரி ஒரு சில வேலை நாட்கள்லாம் இருக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடக்கப்பள்ளிக்கு எத்தனை நாள் வேலை செய்யணும், எத்தனை நாள் ஸ்கூல் வைக்கணும்னு தெரியுமா இருக்காது? தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, தொடக்கப்பள்ளிக்கு வந்து 220 days, உயர்நிலைப்பள்ளிக்கு வந்து 208 இல்லை 210. காலேஜுக்கு மேம் 150 days மேம். காலேஜுக்கு வந்து 150 days. 6 மாசம் கால்குலேட் பண்ணுவோமா? 6 18, ஆனால் வந்து ஒரு மாதம் லீவ் வந்துடும், அதனால 150 நாள் கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு மேல்நிலை பள்ளி வந்து எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னு தெரியுமா? நம்ம வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லீவ் தான் இது பண்ணுவோம். டியூரேஷன் ஒரு 90 days அப்படிங்கிற மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, அதனால கேக்குறேன். 90 daysனா எப்படி? ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர். 90 days 90 days கம்மியா இருந்தா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தர மாட்டாங்க 90 days கம்மியா இருந்தா. நீங்க வந்து இவ்வளவு நம்பர் ஆஃப் அட்டெண்டன்ஸ் வந்து நீங்க பண்ணணும்னு இருக்கு காலேஜ்ல. அது வந்து எதுக்குன்னா 90 days வந்து மேக்ஸிமம் கிரைட்டீரியா. அது நீங்க அது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது தர மாட்டாங்க, நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மேல்நிலை பள்ளியில ஒரு பிரிவு தொடங்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். டவுனா இருந்தா எத்தனை பசங்க இருக்கணும், அதே வில்லேஜா இருந்தா எத்தனை பசங்க இருக்கணும்?
ஸ்ட்ரென்த்து சிட்டினா 13 சார், வில்லேஜ்னா 15. 30 சார். ஓகே சூப்பர் மேம். வில்லேஜ்னா 15. டவுன்னா 30, வில்லேஜ்னா 15. அதே மாதிரி மேல்நிலை கல்வி வந்து எப்போ அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்கா 1978 அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு மேல்நிலை பள்ளி தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் 4 ஏக்கரா நிலம் இருக்கணும். மினிமம் 4 ஏக்கரா நிலம் இருக்கணும். ஓகே மேம். சரி, இதோட முடிச்சிடலாம் மேம். நாளைக்கு இதனுடைய கண்டினியூட்டி மேக்ஸிமம் இந்த ஒரு 3 நாளில் இந்த லெசன் வந்து முடிச்சிடலாம். ஒரு சிலதெல்லாம் இல்லையேன்னு மிஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு நான் வந்து இது